அதனாலேயும் அந்த குழந்தை தாமதம் கண்டிப்பா ஏற்படும். அதனால மனதளவுல அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அதற்கு உண்டான என்ன ஒரு வழிபாடு, என்ன மாதிரியான செயல் செய்யணுமோ 5ஆம் வீட்டையும் குழந்தைக்கான வீடுன்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் பாவகத்தையும் நம்ம பார்ப்போம். அப்படி இல்ல சூரிய பகவான் பாவகத்தோட இணைவு பட்டிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். கேது பகவான் இந்த குறிப்பிட்ட இடத்த பார்த்துட்டாரு அப்படின்னாலேயும் அது எந்த இடத்த பாக்குறாரோ அதுக்கு உண்டான சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப துருதுருன்னு ஈஸியா எல்லாரையும் அப்செப்ட் பண்ணி ஒரு குழந்தையிலிருந்தே ஒரு மெச்சூரான ஒரு குழந்தையா வர்ற மாதிரி இருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம். அதாவது சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்து 6 மாதமா இருந்தாலும் சரி, 6 வருடமா இருந்தாலும் சரி, கேட்கிற கேள்விகள் அனைத்துமே குழந்தை பற்றி தானே இருக்கும். ஏன் குழந்தை என்னாச்சுன்னு சொல்லி அதுவே பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு மன உளைச்சலை கொடுத்து ஒரு மன விரக்தி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குலாம் கொண்டு போயிடுது. இப்படி இருக்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு எப்படி இந்த ஒரு என்ன வழிபாடு செய்தாலும், என்ன மருத்துவமனை ஆலோசனைனாலும் எதனால நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விளக்கத்தை நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா பொதுவாவே குரு பகவான் தான் குழந்தைக்கான காரக கிரகம் சொல்லுவோம். 5ஆம் வீட்டையும் குழந்தைக்கான வீடுன்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் பாவகத்தையும் நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட 5ஆம் அந்த பாக்கியம் ரொம்ப முக்கியமான பாக்கியம். அந்த 5ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரகங்கள் இருக்குது, கிரகத்தோட இணைவு இருக்குது. அப்படிங்கும் போது நிச்சயமா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். எந்தவித லேட்டும், அதாவது எந்தவித தாமதம் இல்லாம அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். இதே இது 5ஆம் பாவக அதிபதி ஒரு சுபத்தன்மையோட இருக்கிறாரு, இல்லனா ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு, சுப பார்வையோட சுப கிரகத்தோட இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். இதே 5ஆம் பாவக அதிபதி நல்ல நிலையில இருக்காரு, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஒரு சுபத்தன்மை சுப பார்வையில இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறப்பது உறுதி. சரிங்களா? இதே இது பாத்தீங்கன்னா குழந்தை நம்ம பொதுவா ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு பார்க்கும்போது 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாக்குறாரு. அப்படி இல்ல சூரிய பகவான் பாவகிரகத்தோட இணைவு பட்டிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். பெரிதளவுல தாமதம் கிடையாது. இதே இது சந்திரன் பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு குழந்தை பாதிப்பு இருக்கு. அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனை பெற்றா ரொம்பவே சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஏன்னா எனக்கு ஒரு சிலர்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னாலுமே மருத்துவமனைக்கு போய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கோயிலா போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே குழந்தை பிறகு கோயில் வழிபாடு மிக சிறப்பானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் மருத்துவ ஆலோசனை கேட்பது மிக சிறப்பு. ஏன்னா சந்திரன் பாதிப்பு இருக்கிறவங்க ஹார்மோன் பிரச்சனை மட்டும்தான் காரணமா இருக்கும். அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை கேட்டா நிச்சயமா அதன் பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சந்திரன் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அதனாலேயும் அந்த குழந்தை தாமதம் கண்டிப்பா ஏற்பட்டு இருக்கும். அதனால மனதளவுல அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அதற்குண்டான என்ன ஒரு வழிபாடு, என்ன மாதிரியான செயல் செய்யணுமோ அதை செய்யறதே சிறப்பு. 2வது பாத்தீங்கன்னா சந்திரன் பகவான் சூப்பரா இருக்காரு அப்படின்னா அந்த குழந்தை ஆரோக்கிய குழந்தையாக பிறக்கும், அம்மா குழந்தையா இருக்கும். அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு விஷயமா அந்த பிள்ளை இருக்கும். அம்மாவுக்கும் குழந்தைக்குள்ள பாண்டு எத்தனை வயசு ஆனாலும் சரி, அந்த குழந்தை ஒரு வயதானவரா ஆனாலும் கூட அந்த அம்மா மகனுக்குள்ள பாண்டு என்னைக்குமே மாறாது. அப்படி ஒரு அருமையான ஒரு குழந்தை வரப்பா இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா ராகு பகவான் 5ஆம் பாவகத்துல இருக்காரு அப்படின்னா கன்ஃபியூஷனோட கூடிய டிலே ஏற்படும். இதுல என்னப்பா கன்ஃபியூஷன் அப்படின்னா, நம்ம குழந்தை பெத்துக்கலாமா, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிறோம், இல்ல நம்மளுக்கு கடன் இருக்கு அதை நம்ம அடைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு காரணம் மூலமா ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. ஒருத்தர் சொல்றதை கேட்டா பரவாயில்ல, ஒவ்வொருத்தர் சொல்றதையும் மைண்ட்ல ஏத்துறது மூலமா ஒரு கன்ஃபியூஷன் வரும் பாத்தீங்களா. அதனாலேயே ஒரு தாமதம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதே இது கேது பகவான் 5ஆம் பாவத்துல 5ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா பற்றற்ற தன்மை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாழ்க்கை ஒரு என்ன சொல்றது அப்படின்னா பற்றே இல்லாம இருக்கும். எனக்கு குழந்தையே வேணாம், குழந்தைங்கிறது நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியான ஒரு சுயம் சொல்லி அவங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். யார் மேலேயும் பற்று இல்ல, மனைவி மக்கள் மேல பற்றே இல்லை, எனக்கு குழந்தையே வேண்டாம், என்னோட வாழ்க்கை இப்படியே போகட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிறவங்க தான் அந்த கேது பகவான் 5ஆம் வீட்லயோ இல்ல 5ஆம் பார்வையிலோ இருக்கும்போது நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும். ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னா ஒரு இந்த சன்னியாசம் அந்த மாதிரி போகணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாருக்குமே இந்த கேது பகவான் வலிமையா இருக்கிறாரு, கேது பகவான் இந்த குறிப்பிட்ட இடத்த பாத்துட்டாரு அப்படின்னாலேயும் அது எந்த இடத்த பாக்குறாரோ அதுக்கு உண்டான பாதிப்பு இருக்கும். இப்ப இதே இது
7ஆம் இடம் சொல்லி பார்க்கும்போது திருமணத்திற்கு மேல பற்று இல்லாம இருக்கு. 5ஆம் இடம் பார்க்கும்போது அவருக்கு குழந்தை மேல பற்று இல்லாம, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே அந்த குழந்தை மேல பற்றில்லாத தன்மையாவே இருப்பாரு. ஏதாவது ஆனா வாங்கி கொடுப்போம் செய்வோம் அப்படிதான் இருப்பாரு. இதே இது செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா மெடிக்கல் இஷ்யூ மூலமா குழந்தை தாமதமாகும். ஏன்னா இவங்க குழந்தைக்கு உண்டான அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி அதன் மூலமா தாமதத்தை கொடுக்குது. சனி பகவான் இருந்தாருன்னா இவருக்கு பொதுவாகவே தாமதமான குழந்தை பிறப்பு உண்டு. அதாவது நிச்சயமா குழந்தை பிறப்பு உண்டு, ஆனா அது கொஞ்சம் தாமதமாகும். வேற எந்தவித பாதிப்புமே இல்லை. இதே இது செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். அது எந்த ஒரு சண்டையா இருக்கட்டும், ஒரு போராட்டம், உடல்நல பிரச்சனை எதுனாலும் சரி, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு 1க்கு 3 குழந்தைக்கு உண்டான பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இதே இது பாத்தீங்கன்னா இதுல எதுல விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5ஆம் பாவ கிரகம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைக்கான கிரகம் சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம்? குரு பகவானை சொல்லுவோம். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஒரு அசுப கிரகம் அந்தாதுல பார்த்தாலும் குழந்தை பேருக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம அடுத்து பார்க்க போறது 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ஆலோசனை மூலமா நினைச்சே பார்த்துப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறப்பு இப்போதைக்கு இல்லவே இல்லை. மருத்துவமனையிலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல தாமதம் ஆயிரும், இன்னும் உங்களுக்கு 2-3 வருஷம் சொல்லுவோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த 9ஆம் பாவத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? திடீர்னு அவங்களுக்கே அந்த குழந்தை பெறதுக்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கே கிடைக்கும். என்னன்னே எப்படி நம்ம மருத்துவமனைக்கும் போயாச்சு, ஆனா அவங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின் போது அவங்களுக்கு அந்த திடீர்னு ஒரு லக்கியான குழந்தை வரும் அவங்களுக்கு கிடைக்கும். அதற்கு அவங்களுடைய பூர்வ புண்ணியமும் ஒரு காரணமாக இருக்கும். அவங்களுடைய குடும்பத்துல பண்ண ஒரு பெரிய தர்ம காரியங்களும் முன்னோர்கள் பண்ண ஒரு தர்ம காரியங்களுமே அவங்களுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும். இது 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் ரெண்டாமே கனெக்ஷன்ல இருக்கு. அந்த 3மே கனெக்ஷனா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குழந்தை. அதாவது அந்த குழந்தை எப்படின்னா சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப துருதுருன்னு ஈஸியா எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி ஒரு குழந்தையில இருந்தே ஒரு மெச்சூரான ஒரு குழந்தையா வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நிறைய ஒரு விஷயங்கள் மூலமா குழந்தை தாமதமாகுது. இல்ல குழந்தை பிறப்பு ஏதேனும் ஒரு விஷயத்துல தள்ளி போறது மூலமா நீங்க ஒரு தடவை தள்ளி போட்டீங்க அப்படின்னா அதனுடைய சூழல் அதுக்கடுத்து என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத பார்த்தாச்சு. என்ன கிரகம் குழந்தைக்கான கிரகம்ங்கிறதையும் பார்த்தாச்சு. என்ன வழிபாடு பண்ணா குழந்தை பாக்கியம் தள்ளி போகாம கிடைக்கும் அப்படிங்கறத வச்சு பாத்துறோம். முதல்ல நான் சொல்ற வழிபாடு பாத்தீங்கன்னா திருவாரூருக்கு அருகில் இருக்கிற திருக்கண்ணமங்கை அந்த கோவிலுக்கு போய், அதாவது புத்திர தோஷத்துக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடுனா நம்ம அந்தி வழிபாட சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த கோவில்லயே பத்திரை பெருமாள் இருப்பாரு, அங்க ஒரு நாள் தங்கி வழிபாடு பண்ணணும். 2வது திருப்புல்லானி, அந்த திருப்புல்லானில போய் பெருமாள் தான் இருப்பாரு. அங்கேயும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வழிபாடு பண்ணணும். இருவரும் சேர்ந்து வழிபாடு பண்ணி அங்க பிரசாதமா பாயாசம் கொடுப்பாங்க. அந்த பாயாசத்தை இருவரும் சேர்ந்து குடிக்கணும். அப்படி குடிக்கும் போது நிச்சயமா அடுத்து அவங்க குழந்தையோட தான் அந்த கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரியான யாரோ சொல்லி யாரோ கேட்டு சொன்னது கிடையாது. நம்மளுக்கு ஜாதகம் பார்க்க வந்தவங்க நம்ம அவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா குழந்தை பேர் உண்டாகும் சொல்லி அதன்படி அவங்க செய்து குழந்தை பேர் உண்டானதுக்கு அப்புறம் நம்மகிட்ட சொன்னாங்க. அதன்படிதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா இந்த வழிபாட முக்கியமா நீங்க பண்ணுங்க. இந்த திருப்புல்லானி நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி, திருப்புல்லானி போய் 2 பேரும் சேர்ந்து கடவுள் வழிபாடு பண்ணுங்க. அவங்க கொடுக்குற பாயாசத்தை கண்டிப்பா குடிங்க. நிச்சயமா வழிபாடு உண்டு. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கும். இந்த மாதிரியான வழிபாடு பண்றது மூலமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.